வணக்கங்களே. மாயவன் அதாவது நம்ம இந்தியன் சினிமாவில் வந்ததுலேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைஃபை த்ரில்லர் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த படம். நம்ம தமிழ் சினிமாவில் சைஃபை த்ரில்லர் இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சுந்தீப் கிஷான் தான் இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருப்பாரு, போலீஸாக நடிச்சிருப்பாரு. இந்த படம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன், கேளுங்க. கேட்கறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு கேளுங்க. ஸோ இந்த படம் ஒரு புது ஸ்டோரி. இந்த மாதிரி ஸ்டோரி நீங்கள் எங்கேயும் பார்த்துக்க முடியாது, அந்த அளவுக்கு புதுசாக இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த படத்தில் ஒரு சீரியஸ் ஆஃப் மர்டர்ஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த மர்டரை ஒரு சீரியல் கில்லர் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் நம்ம சுந்தீப் கிஷான் உள்ள வருவாங்க. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்னென்னலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்குது, அது காம்ப்ளிகேட் ஆகி அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்ல இந்த மர்டர்ஸோட பேட்டர்னை கண்டுபிடிப்பாரு நம்ம சுந்தீப் கிஷான். அந்த பேட்டர்ன் தான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டே, அந்த பேட்டர்ன் தான் இந்த படத்தோட ட்விஸ்டே. அந்த பேட்டர்ன் நான் சொல்லிட்டேன்னா ட்விஸ்ட் போயிடும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு சைஃபை கிரைம் த்ரில்லர் படம். மிஸ் பண்ணிடாம பாருங்க. எந்த ஓடியில் இருக்குன்ட்டு கீழே போட்டிருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. சிம்பிளா ஒரு ஒன் லைன் சொல்லணும் அப்படின்னா, சாகா வரத்தை அடையிறதுக்கான ஒன் ஆஃப் த சயின்டிபிக் வே, இதுதான் இதோட ஒன் லைன். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. இதுவே பாதி ட்விஸ்ட்டை வெளிப்படுத்திடுச்சு. மீதி நீங்க பார்க்கணும்னா மறக்காம போய் படத்தை பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். சீட் டச் த்ரில்லரா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க.